இந்த மாதிரி கௌரவமா இருந்தா உங்க அம்மா நிறைய இழந்துட்டாங்க. ஆனா அதே மாதிரி உங்களுக்கு அப்படியே உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க அதுல இறங்க மாட்டேன்னு சொல்றீங்க. இத்தனை நடந்தும் நான் இறங்க முடியாதுன்னு சொல்றீங்க. இத்தனை நடந்தும் நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அதை உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன். 100% நீ ஒப்பு கொடுப்பாய். ஆனால் நான் மௌனமா இருக்க மாட்டேன். நான் பேசுவேன், நான் வழக்காடுவேன். கைகளை உயர்த்தி சத்தமா ஒப்பு கொடுத்து யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசுறாரு. இது அற்புதம் நாளைக்கு கிடையாது. இந்த அற்புதம் அடுத்த வாரம் கிடையாது. இந்த அற்புதம் கத்திய ஓங்கும் போதே, முற்றிலுமாய் சமர்ப்பிக்கும் போது 100% எந்த பெருமை இருந்தாலும் ஆண்டவரே நான் எங்க இறக்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய சிங்காசனத்திலிருந்து என்னுடைய கிரீடத்தை நான் எங்க இறக்கி வைக்கிறேன்? நான் பாதபடியில இறக்கி வைக்கிறேன். இந்த ஒன்றை மட்டும் ரெடி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், உன்னை எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் கொண்டு போவேன் தெரியுமா? மகளே உனக்கே தெரியாது, மகனே உனக்கே தெரியாது. அந்த ஒரு காரியத்திலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம கர்த்தர் எங்க வச்சார் அப்படின்னா, விசுவாசிகளுடைய தகப்பன், உச்சமான இடம், பெரிய இடம், யாருமே போக முடியாத இடம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஒரு காரியத்தை மட்டும் விடுங்க பிரதர். இந்த ஒன்றை மட்டும் கர்த்தருக்காக தூக்கி போடுங்க. கர்த்தர் சொல்றார், உங்க வம்சத்துல இருக்கிறவங்களை விட, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை விட, உன்னை டாப் மோஸ்ட் சிகரத்துல நீங்க நினைக்கிறீங்க இது ஒண்ணு மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேக்குறீங்க. இது ஒண்ணுல மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க ஆண்டவரேன்னு கேக்குறீங்க. இது ஒண்ணு மட்டும் எனக்கு பிடிச்சிருக்க ஆண்டவரேன்னு சொல்றீங்க. இது ஒண்ணு மட்டும் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பாக்குற, நாளைக்கு அந்த பையன் எப்படி மாறுவான்னு உனக்கு தெரியாது. நாளைக்கு அந்த பொண்ணு எப்படி மாறுவான்னு உனக்கு தெரியாது. நாளைக்கு அந்த பர்சன் எப்படி மாறுவாங்கன்னு உனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு தான் பாக்குற. நீ இன்னைக்கு நடந்துக்கிற விதத்தை பாக்குற, இன்னைக்கு பேசுற விதத்தை பாக்குற, இன்னைக்கு செலவு பண்ற விதத்தை பாக்குற. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா உங்களை வேறு பிரிச்ச ஆண்டவருக்கு, உங்களை அழைச்ச ஆண்டவருக்கு 10 வருஷம் அந்த பக்கத்துல நடக்கிறது தெரியும். 20 வருஷம் நீ மண்ணுக்காக ஆசைப்படாத, நீ மண்ணுக்காக மாணிக்கத்தை விடாத. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் மாணிக்கத்தை வச்சிருக்கிறேன். இந்த மண்ணை உதறி தள்ளு, இந்த மண்ணை தூக்கி போடு. இந்த மண்ணு அசுத்தம், இந்த மண்ணு கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும்.